ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2002ல ரிலீஸ் ஆன ஒரு கமர்ஷியல் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1840 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நியூயார்க்ல 5 பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அங்க நடக்காத கிரைமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இடம் இது. அந்த இடத்துல நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோட இருக்கான். அவனை எதிர்க்கிற நம்ம ஹீரோட அப்பா கொல்லப்படுறாரு. நம்ம ஹீரோ கண் முன்னாடியே நம்ம ஹீரோ திருப்பி 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வில்லனை கொல்றதுக்காக களை இறங்குறாரு. அதுக்காக அந்த இடத்துக்கு திருப்பி போறாரு. அப்பவும் அவன் கைதான் ஓங்கி இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான், அதை நீட்டா பிரசன்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவும் வில்லனையும் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்னு சொல்லலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. இவங்க அந்த காலகட்டத்தை காமிச்சிருக்க விஷயமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. நியூயார்க் அந்த டைம்ல எப்படி இருந்தது அப்படின்றதும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா படம் பெருசா நமக்கு எங்கேயுமே லாக் இல்ல. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு சுவாரஸ்யமான படம் எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.